ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்தில் புதிய நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானமும் வாக்குத்தத்தமும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 7ஆம் வசனம். கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். நெபயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். அங்கீகரிக்கப்பட்டதாய் கேதாரின் ஆடுகள் எல்லாம் சேர்க்கப்படும். நெபயோத்தின் கடாக்கள் அது சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் பலிபீடத்தின் மேல் ஏறும். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். அவர் மகிமையின் ஆலயம் மகிமைப்படும். ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும், நிறைவேறத்தக்கதாக இந்த கடைசி நாட்களில் ஆவியானவர் சபைகளுக்கு நடுவில் ஒரு பலத்த பெரிய கிரியைகளை செய்கிறதை காண முடிகிறது. அதில் விசேஷமாக கேதாரின் ஆடுகள், சிதறி கிடக்கிற ஆடுகள் அது சேர்க்கப்படும். ஆண்டவருடைய மகிமையான பிரசன்னத்தினாலே தேவனுடைய பிள்ளைகள் ஆங்காங்கே சிதறி கிடக்கிற கேதாரின் ஆடுகளைப் போன்றவர்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். இது மாத்திரமல்ல, ஆண்டவர் 2வது ஒரு காரியத்தை அங்கே சொல்லியிருக்கிறார். நெபயோத்தின் கெடாக்கள் அது சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய். அப்போ நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் சிதறி கிடந்ததோ, அங்கீகாரம் இழந்து கிடந்ததோ, எல்லாவற்றையும் கர்த்தர் கூட்டி சேர்த்து அங்கீகரித்து தேவனுடைய ஆலயத்தை மகிமையினால் நிரப்பிவிடப் போகிற தேவன். அது இந்த நாட்களிலே நடக்கப் போகிறது. அப்ப அந்த மகிமை ஆலயத்தை நிரப்பும் பொழுது தேவன் நம்மை அங்கே நிலை நிற்க செய்வார். நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா 2 விதமான ஆலயங்கள் பிரதிஷ்டை பண்ணப்படுகிறதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒன்று ஆசாரிப்பு கூடாரம், மற்றொன்று சாலமோனுடைய ஆலயம். இந்த ஆசாரிப்பு கூடாரம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட போது மகிமை அந்த கூடாரத்தை நிரப்பிற்று. ஒரு மனிதனும் உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை, உள்ளே போய் ஊழியம் செய்ய முடியவில்லை. ஆனால் ஜனங்கள் எல்லாரும் சுற்றி நின்று கவனத்தோடு கர்த்தரை துதித்து கொண்டு பயபக்தியோடு பார்க்கிறார்கள். தேவ மகிமை ஆலயத்தை நிரப்புகிறதை. இந்த காலை வேளையிலையும் ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மையும் நம்முடைய ஆலயத்தையும் அவர் மகிமையினால் நிரப்ப விரும்புகிறார். அப்ப மகிமையினால் நிரப்பப்பட்ட பின்புதான் அது அங்கீகரிக்கப்பட்டதாய் மாறும். அந்த ஆலயமாக இருந்தாலும் சரி, அது தேவனுடைய கூடாரமாக இருந்தாலும் சரி, அது அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்றால் ஒரு தேவ மகிமை அதன் மேல் இறங்க வேண்டும். இது பழைய ஏற்பாட்டில் வரும்பொழுது ஒரு பெரிய எழுப்புதலுக்கு அடையாளமாக கர்த்தர் இதை எழுதி வைத்திருக்கிறார். யோவேல் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுதும் சொல்லுகிறார், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த ஆவியானவர் எப்படி ஊற்றப்படுவார் என்பதை அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். தேவ மகிமை ஒரு இடத்துல இறங்கினால்தான் அந்த இடம், அந்த ஜனங்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்களாய் மாறுகிறார்கள். அங்கீகாரம் அப்பொழுதுதான் அவர்களுக்கு உண்டாகிறது. தேவ மகிமை அதற்கு பின்பு அநேக ஜனங்களை தொடுகிறதை காண முடிகிறது.
இதுவரை சபைகளுக்குள் நாம் எழுப்புதலுக்காக ஜெபித்தோம். ஆண்டவரே, ஒரு பெரிய எழுப்புதலை தந்துவிட மாட்டீரா? எங்கள் திருச்சபை எழுப்புதலை காணாமல் இப்படியே போய்விடுமா? நாங்கள் எழுப்புதலை காண மாட்டோமா? எங்கள் ஆலயத்தில் எப்பொழுது மகிமை நிரம்பும்? எங்களை எப்பொழுது மகிமையினால் நிரப்பி விடுவீர் என்றெல்லாம் நாம் கேட்கிறோம். உலகத்தில் வாழ்ந்த அநேக தெய்வ மனிதர்களுடைய அனுபவத்தில் ரேனார்ட் போங்கே என்கிற ஒரு தெய்வ மனிதன், ஆப்பிரிக்கா தேசத்தில் ஊழியம் செய்த ஒரு கர்த்தருடைய தாசன். அவர் ஆப்பிரிக்கா தேசங்களில் ஊழியம் செய்யும் பொழுது பல லட்சங்களை கர்த்தருக்குள் வழிநடத்தினார். அதில் அவர் ஒரு நாள் அவர் தன் புத்தகத்தில் எழுதும்போது இப்படியாக எழுதியிருந்தார். 3 விதமான புத்தகத்தை அவர் எழுதியிருந்தார். ஒன்று பிளட் ஆஃப் ஜீசஸ் என்ற ஒரு புத்தகம், இன்னொன்று அனாயிட்டிங் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் அப்படி என்ற இன்னொரு புத்தகம். இப்படி அவர் பல புத்தகங்களை எழுதினாலும் விசேஷமாக அந்த ஆசாரியனுடைய அபிஷேகம் என்ன, வாட் இஸ் த அனாயிட்டிங் ஆஃப் அன் ப்ரீஸ்ட், இதெல்லாம் இந்த புத்தகங்கள் எல்லாம் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே மறந்துற நிலைமைக்கு இருக்கும். காரணம், அவருடைய அனுபவங்கள் அப்படி எழுதியிருந்தார். அனாயிட்டிங் ஆஃப் த ஹோலி கோஸ்ட், இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து அவர் எழுதும்போது ஆப்பிரிக்கா தேசத்தில் நடந்த ஒரு குரூசைட், ஒரு பெரிய குரூசைட், அந்த கூட்டத்தில் லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். இயேசுவை அறியாதவர்கள், முரட்டாட்டமுள்ள ஜனங்கள், இயேசு என்றால் யார் என்று கேட்கக்கூடியவர்கள். இவர்கள்தான் கேதாரின் ஆடுகள், நபயோத்தின் கிடாக்கள். இப்படி இயேசு என்றால் யார் என்று கேட்கக்கூடிய ஜனங்கள், முரட்டாட்டமும் மூர்க்க வெறியும் கொண்ட ஜனங்கள் முதல் முறையாக கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். அந்த கூட்டம் அவ்வளவு, இந்த மைதானம் முழுவதும் நிரம்பி வழிகிறது. ஜெபிக்க ஆரம்பிக்கப்பட்டது. பின்பு அவர் தேவ செய்தி கொடுக்கும்படி அவர் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், எனக்கு ஆரம்பத்திலேயே ஒரு விசேஷமான உணர்வு எனக்குள் இருந்தது. இன்றைக்கு ஆவியானவருடைய அசைவாடுதல் வித்தியாசமாய் இருக்க போகிறது என்று அந்த கூட்டத்தின் ஆரம்பத்திலேயே அவர் உணர்ந்திருந்தார். அவர் சொல்லுகிறார், நான் அந்த உணர்வடைந்து ஆவியானவருடைய அசைவாடுதலை எதிர்பார்த்துதான் அந்த கூட்டத்தின் ஆரம்பத்திலிருந்தே நான் இருக்கிறேன். திடீரென்று ஒரு வல்லமை, திடீரென்று ஒரு அக்கினி வானத்திலிருந்து புறப்பட்டு வந்து அங்கிருந்த அனைவர் மேலும் ஒரு அக்கினியின் நாவு இறங்கி வருகிறதை நான் பார்த்தேன். அந்த அக்கினியின் நாவு ஒவ்வொருவரையும் தொட்டு அவர்களை நிரப்பினது. அந்த இடத்துல வந்தவர்கள் மாற்றமடைந்தார்கள், மூர்க்கவெறி மாறினது, ரட்சிப்பை அனுபவித்தார்கள், கர்த்தரே தேவன் என்று சொன்னார்கள், வாழ்க்கை மாறினது. ஒரு பெரிய எழுப்புதலின் தீ அந்த பகுதியை பற்றி பரவ ஆரம்பித்தது என்று சொன்னார். இந்த நாட்களில் நீங்கள் ஆப்பிரிக்கா தேசங்களில் பார்ப்பீர்களானால் அநேக திருச்சபைகள், வெளியில் நமக்கு தெரியவில்லை, வெளியில் நமக்கு அது புரியவில்லை. ஆனால் எழுப்புதலின் திருச்சபைகள், அநேக திருச்சபைகள் ஆப்பிரிக்காவில் இருக்கிறது. நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு திருச்சபை 2 கிலோமீட்டர் தூரம் சபை டென்ட்டு தான் போட்டிருக்காங்க. 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு பறந்து பிரிந்து இருக்கிறது அந்த மைதானம். அவ்வளவு பெரிய இடம், ஒரு ஏரியில அந்த கூட்டம் நடக்கிறது. அதில் காணிக்கை எடுக்கிறவர்கள் பேட்டரி வாகனத்தில் போய் தான் காணிக்கை சேகரித்து வருகிறார்கள். அவ்வளவு கூட்டம், அவ்வளவு திரளான ஜனங்கள் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார்கள். அவர்கள் வார்த்தையை கேட்பதற்காகவே நிறைய ஸ்பீக்கர்ஸ், அது மாத்திரமல்ல, வீடியோ
காண்பித்து அவர்களுக்கு அந்த ஒளிபரப்பு செய்து அந்த கூட்டம் அவ்வளவு திரளாக இருந்தது. காரணம் ஒரு எழுப்புதல். ஆப்பிரிக்காவில் இப்போ அந்த எழுப்புதலை நாம் காண முடிகிறது, உணர முடிகிறது. நபயோத்தின் கிடாக்கள் அதெல்லாம் அங்கீகரிக்கப்படாம வனாந்திரங்களில் கேவலமாய் மனிதன் கொன்று அப்படிப்பட்ட மூர்க்கவெறி கொண்டவர்களாய் இருந்தவர்களை இயேசுவின் நாமம், இயேசுவின் இரத்தம் அவர்களை மாற்றி சபைக்குள்ள கொண்டு வந்து இன்றைக்கு அநேக பெரிய ஊழியர்களை, பெரிய பெரிய சாம்பவான்களை, பெரிய பெரிய பரிசுத்தவான்களை, ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். ஆண்டவர் அப்படிப்பட்ட பலத்த கிரியைகளை இந்த நாட்களில் செய்து வருகிறார். உங்களை என்னையும் கூட கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்கிற கர்த்தருடைய ஜனமாய் மாற்றுகிற நாட்கள் இந்த நாட்கள். நாம் எங்கோ அலைந்து திரிந்தோம், எங்கேயோ வாழ்ந்தோம், எப்படியோ இயேசுவை அறியாத ஒரு வாழ்க்கை நமக்குள் இருந்தது. ஆனால் ஆண்டவர் நம்மை ரட்சித்து, நம்மை மீட்டு, நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அப்போ அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும். ஒரு மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்தி அவருடைய மகிமையினால் நம்மை நிரப்பி ஒரு எழுப்புதலை காண நம்மை கொண்டு ஒரு எழுப்புதல் தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகிறதை காண செய்ய அவர் உண்மையும் உத்தமும் உள்ள தேவனாயிருக்கிறார். நாம உலக பிரகாரமான காரியங்களை குறித்தே கவலைப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவைகளை குறித்தே கவலைப்படுகிறோம். கவலைப்பட வேண்டியதுதான். ஆனால் அவைகள் அல்ல ஒரு எழுப்புதலுக்காக காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய எண்ணங்கள் எல்லாம். எப்பொழுது அந்த எழுப்புதல் வரும், எப்பொழுது அந்த எழுப்புதலின் வல்லமையை நான் அனுபவிப்பேன், என் திருச்சபையார் அனுபவிப்பார்கள், என்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் அதை அனுபவிப்பார்கள் என்கிற ஏக்கம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும், நமக்குள்ளே வரணும். அந்த ஏக்கத்தை ஆண்டவர் நமக்குள்ளே ஊற்றுவாராக. இது கடைசி நாட்கள். இந்த நாட்களில கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி அவர் நிச்சயம் கேதாரின் ஆடுகளை கூட்டி சேர்ப்பார். நபயோத்தின் கிடாக்களை கொண்டு வருவார். அவைகளை கர்த்தர் நம்மை சேவிக்க பண்ணி அங்கீகரிக்கப்பட்டதா இந்த பலிபீடத்தின் மேல் ஏறும். தேவனுடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை அவருடைய ஆலயத்தை நிரப்பும். ஆண்டவர் இந்த நாட்களில நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீதான் அந்த எழுப்புதலுக்கு காரணமானவன், நீதான் அந்த எழுப்புதலுக்கு காரணமானவள். உன் மேல ஆண்டவர் அபிஷேகத்தை வைப்பார், நிச்சயம் வைப்பார். ஒரு அக்கினியை கர்த்தர் வைப்பார். அது அநேகரை பற்றி பிடிக்கிறதாய் மாற்றுவா. அதற்காக தான் தெரிந்தெடுத்தார். ஏன் உங்களை என்னையும் தாயின் கருவில தெரிந்தெடுக்க வேண்டும்? ஏன் உங்களை என்னையும் ஆண்டவர் வேறு பிரிக்க வேண்டும்? நம்மை வேறு பிரித்து எடுத்த பொழுது பிசாசு நமக்கு விரோதமாய் ஏன் மூர்க்கமாய் போராட வேண்டும்? நம்ம ஏன் பிசாசு நமக்கு விரோதமாய் எதிர்த்து தேவனுடைய காரியத்தில் நமக்கு அவன் எதிர்த்து நின்று நம்மை சோர்வடைய செய்ய வேண்டும்? காரணம் என்ன தெரியுமா? தேவ திட்டம், தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய பலத்த கிரியை உங்களை என்னை கொண்டாண்டு நாட்களிலே செய்ய அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆதலால் பிரியமானவர்களே, இனி வருகிற நாட்கள் எழுப்புதலின் நாட்களாய் மாறப்போகிறது. கர்த்தர் உங்களை என்னை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உலக பிரகாரமான தேவைகள், உலக பிரகாரமான காரியங்கள், உலக பிரகாரமானவைகளை நாம் நோக்கி கொண்டிராதபடி பரலோகத்தின் தேவனுடைய திட்டத்தை, பரலோகத்தின் தேவனுடைய தீர்மானத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த திட்டத்தை நாம் அறிந்து செயல்படுகிறவர்களாய் மாறும் பொழுது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்து ஒரு வல்லமை புறப்படும், ஒரு அக்கினி புறப்படும், ஒரு மகிமையின் பிரசன்னம் வெளிப்படும். நாம் போகிற எவ்விடத்திலையும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை தொடுகிறதை காண முடியும். உங்கள் மேல் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால்தான் இந்த காலைவேளையில உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார்.
இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அவருக்கு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, என்னை கொண்டு ஒரு எழுப்புதல், என்னை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை இந்த தேசம் காண, இந்த தேசங்கள் காண, என் இந்தியா காண, என் மாநிலம் காண, என் ஜனங்கள் காண கர்த்தர் நீர் உதவி செய்வீராக என்று நாம் ஜெபிப்போமா? எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த புதிய மாதத்துல எங்கள் ஒவ்வொருவரை கொண்டு ஒரு எழுப்புதலின் திட்டத்தில் உம்முடைய மகிமையின் ஆலயத்தை மகிமையினால் நிரப்புகிற கர்த்தர் இந்த நாட்களில் நிரப்பி தேவ மகிமை வெளிப்பட செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை தட்டி எழுப்புவீராக, அக்கினியினால் நிரப்புவீராக, அபிஷேகம் பண்ணுவீராக, புதிய கிருபை அவர்கள் மேல் வைப்பீராக. இனி வருகிற நாட்களில் அவள் எழுந்து பிரகாசிக்கிற விளக்காய் காணப்பட ஆவியானவர் அனுக்கிரகம் செய்யும், பலத்த கிரிகளை செய்யும். சபைகளுக்குள் எழுப்புதல் பற்றி வரவட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.